கார்த்தி ரேவதி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துர்காவை தான் காட்டுறாங்க. துர்கா வந்து அவங்க சாமுண்டீஸ்வரிக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ எல்லாருமே தடுக்கிறாங்க. இல்லை, இப்போதைக்கு நீ வந்து அம்மா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வேண்டாம், ஏன்னா அம்மா உன் மேலே ரொம்பவே கோவத்தோடு இருக்கிறாங்க, அதனால கொஞ்ச நாள் ஆகட்டும், அதுக்கப்புறமா உங்கள் கோவம் கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறமா நீ வந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு பாட்டி அதுக்கப்புறமா ராஜராஜன் ரேவதின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் துர்கா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்லை நான் பண்ணினது எவ்வளோ பெரிய தப்பு, அதனால நான் அம்மா கிட்ட இப்போவுமே நான் மன்னிப்பு கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் அம்மா பண்ணாத தப்புக்கு நான் இந்த மாதிரிக்கு பெரிய தப்பே வந்து அம்மாவுக்கு நான் தண்டனையாக கொடுத்துட்டேன், அதனால என்னுடைய குற்ற உணர்ச்சி வந்து எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது, அதனால நான் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும் அப்படிங்கவும் அப்போ இவங்கெல்லாம் வந்து கேட்க வேண்டாம்னு எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. ஆனாலும் துர்கா வந்து அதெல்லாம் முடியாது, நான் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும் அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்து துர்காவை அழைச்சிட்டு வராங்க. இங்கே பார்த்தோம்னா சந்திரகலா வந்து சாமுண்டீஸ்வரிக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாத்தியாக்கா அந்த நவீனை இந்த மாதிரிக்கு அடைச்சி வச்சுக்கிட்டு அவள் என்னன்னா ஓ மேலே பழி தூக்கி போட்டுட்டால அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து சந்திரகலா வந்து சாமுண்டீஸ்வரிக்கிட்ட கொஞ்சம் ஏற்றி விட்டுட்டு இருக்கவும் அப்போ மயில்வாகன் வந்து சொல்றாங்க, என்ன சின்ன மாமியாரே இதுதான் வந்து உங்களுக்கு கிடைச்ச சாக்குன்னு சொல்லிக்கிட்டு இப்படிலாம் வந்து ஏற்றி விட்டுட்டு இருக்கிறீங்களா என்ன அப்படிங்கவும், எங்க பாரு நான் ஒன்றும் உன்கிட்ட பேசல, எங்க அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், எங்க அக்காவை உள்ள தள்ளுறது மட்டும் இல்லாம ஊர்க்காரங்க அவ்வளோ ஒரு முன்னாடியும் அந்த துர்கா எவ்வளவு அசிங்கப்படுத்தினா, தன்னுடைய அம்மான்னு கூட பார்க்காம அவ எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தினா, நம்ம எல்லாரும் எவ்வளவு சொல்லணும், ஆனாலும் வந்து அவ காது கொடுத்துக்கல கேட்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஏற்றி விட்டுட்டு இருக்கவும் அப்போ அந்த நேரத்தில் பார்த்தோம்னா துர்கா வந்து அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லவும் உடனே துர்கா வந்து இப்படி வந்ததை பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி பயங்கர கோவத்தில் அவங்க திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருப்ப அப்படின்னு சொல்லவும் இப்போ சந்திரகலாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ என்ன நீலி கண்ணீர் வடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறியா என்ன, ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போயிரு, அந்த நவீன் தான் வேணும்னு சொல்லிக்கிட்டு எங்கள் அக்காவை எந்த அளவுக்கு நீ அசிங்கப்படுத்தின, அது மட்டும் இல்லாமல் எங்கள் அக்கா செய்யாத தப்புக்கு அவள் எவ்வளோ பெரிய தண்டனை நீ கொடுத்துருக்குற, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லவும் அப்போ சாமுண்டீஸ்வரியும் துர்காவை போட்டு பயங்கரமாக திட்டி விடவும் துர்கா வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க துர்காவை திட்டாதீங்க, அவள் வந்து எல்லா தப்புமே பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு குற்ற உணர்ச்சியோட உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்கிற அப்படிங்கவும், இங்கே பாருங்க மாப்பிள்ள இவளுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சொல்லவும் இதனால யாருமே எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கவும் அப்போ துர்கா வந்து அழுதுகிட்டே அங்கேருந்து போகிறாங்க. அப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க மயில்வாகனமும் கார்த்தியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமா அவங்களுக்குள்ள மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறாங்க, நீங்க எதுக்காக இதுல தலையிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சந்திரகலா பார்த்து கேட்கும் போது ஆமா எங்க அக்காவுக்காக நான் தான் பேசும் அப்படிங்கும் போது உடனே வந்து கார்த்தி வந்து அவங்க சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்றாங்க, சரியத்தை அதெல்லாம் இருக்கட்டும், ஆமா நவீனை வந்து நீங்க வந்து எதுவுமே பண்ணலன்னு சரின்னு சொல்லி நம்ம நிரூபிச்சாச்சு, ஆனா உங்களுடைய செருப்பும் அதுக்கப்புறமா வலையில எப்படி நம்ம வீட்டுல இருந்து அங்க போச்சுது, அது மட்டும் இல்லாம நவீனும் முத்துவேலும் நம்ம வீட்டுக்கு வரல, நம்ம வீட்டுக்கு வேற யாரும் வரவும் இல்லை, அப்படி இருக்கும்போது அது ரெண்டு எப்படி அங்கே போச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே சாமுண்டீஸ்வரி வந்து ஆமாம் மாப்பிள்ள அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல அப்படிங்கவும் உடனே மயில்வாகன் சொல்கிறாங்க, அது எல்லாம் எப்படி போயிருக்கும், நம்ம வீட்டில் உள்ளவங்க தான் எடுத்துக்கொண்டு கொடுத்துருப்பாங்க அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே சந்திரகலா வந்து என்ன நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி மாறி மாறி சொல்கிறத பத்தாக்கி அப்போ நான் தான் கொண்டு போய் கொடுத்தேன் நான் தான் எடுத்துகிட்டு போய் வச்சேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லவும், என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை சந்தேகப்பட்டுட்டு எங்கள் அக்கா கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க கார்த்தியும் மயில்வாகனும் சொல்கிறாங்க, நாங்கள் அப்படி உங்கள் மேலே எந்த பழியும் சுமத்தலையே, நீங்களா தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க, மற்ற எல்லாரும் பேசாம அமைதியாக தானே இருந்துட்டு இருக்கிறோம், உங்களுக்கு மட்டும் ஏன் அந்த மாதிரிக்கு நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க, அப்போ குற்ற உணர்ச்சி குறு கொடுத்துட்டு இருக்கிறா அப்படின்னு மயில்வாகனை கேட்டுட்டு இருக்கவும் உடனே சாமுண்டீஸ்வரி வந்து அவங்க சந்திரகலாவை பார்க்குறாங்க, என்னக்கா இவங்க சொல்கிறத பேச்சை கேட்டுட்டு நீ என்ன பார்த்துட்டு இருக்கிற அப்படிங்கும் போது உடனே காத்து வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமா அத்தை இங்கேருந்து போனதுக்கு காரணம் வேற யாரும் இல்லை இவங்க தான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே சந்திரகலா ஐயோ இங்கே பாருக்கா உங்ககிட்ட இருந்தே என்னை பிரிக்கிறதுக்காக இவங்க எல்லாம் திட்டம் போட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும், உனக்காக இருந்தேன்னா என் புருஷனையே வந்து வேண்டான்னு சொல்லிக்கிட்டு நான் உன் கூட வந்து இருக்கேன், அப்படி இருக்கும்போது நான் எப்படிக்கா இப்படிலாம் பண்ணியிருப்பேன், நான் வந்து அம்மா இல்லாமல் ஆனதுக்கப்புறமா நீ தானே எனக்கு அம்மாவா எனக்கு இருந்து எனக்கு வந்து எல்லாமே நீ பண்ணி கொடுத்துட்டு இருக்கிற, அப்படி இருக்கும்போது நான் உனக்கே நான் துரோகம் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லவும் உடனே அப்படியா சின்ன மாமியார கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க. அதாவது சிவனாண்டியும் சந்திரகலாவும் பேசின அந்த வீடியோ ஆதாரத்தை அவங்க வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட காட்டவும் பாத்தீங்களா இந்த வீடியோவை அப்படின்னு சொல்லும் போது அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க, சந்திரகலா அதை விட அதிர்ச்சி அடையிட்டு இருக்காங்க.
உடனே வந்து சாமுண்டீஸ்வரி கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன சந்திரா என்ன நடந்துட்டு இருக்குது, அப்ப எனக்கு தெரியாம நீங்க 2 பேரும் பேசிட்டு தான் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ இவனுங்க என்ன நம்மள சரியான நேரத்துல போட்டு கொடுத்துட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சந்திரகலா, ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுக்கா, ஒரு தடவை நான் தனியா போயிட்டு இருக்கும்போது அவன் தான் எங்கிட்ட வந்து வழியை வந்து பேசினா, நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கிடலாம், எதுக்காக நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கெஞ்சினா, ஆனாலும் வந்து நான் எங்க அக்கா விட்டு வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு நான் அவனை திட்டிட்டு வந்துட்டாங்க, இதுதான் அங்க வந்து நடந்தது, இதை இவங்க எப்படியோ வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே வந்து சந்திரகலா வந்து சாமுண்டீஸ்வரி காலில் வந்து அவங்க மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அக்கா நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து தியாகம் பண்ணிட்டேன், அது எல்லாத்துக்கான நீ தான், உனக்காக தான் நாங்கள் இருக்கிறேன், அப்படி இருக்கும்போது நம்ம 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக இவங்களாம் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்கக்கா, நான் சொல்றது நம்பு, எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காதுக்கா, அவன் தான் வந்து வழியை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி காலில் விழுந்ததும் உடனே வந்து சாமுண்டீஸ்வரியும் சரி சந்திரா நீ வந்து எந்திர அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மன்னிச்சிருந்தாங்க. உடனே மயில் வாங்கனை வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க, பரவாயில்ல நல்லாவே திட்டம் போட்டு அத்தையை ஏமாத்திட்டாள் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா துர்கா வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நவீன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, உங்க அம்மாவை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, நீ எதுக்காக இப்போ அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லைங்க அதாவது அம்மா வந்து எந்த தப்புமே பண்ணலை, அப்படி இருக்கும்போது நான் அவங்கள எவ்வளோ தூரம் நான் அவமானப்படுத்திட்டேன், அதனால தான் அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்க போனேன், ஆனால் அவங்க என்ன திட்டி அனுப்பிவிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லவும் பாட்டியே சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவள் கோவக்காரின்னு தெரியும்ல, கொஞ்ச நாள் ஆகினதுக்கு அப்புறமா அவகிட்ட நீ போய் மன்னிப்பு கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, இப்போ அவள் வந்து எவ்வளோ கோவத்தில் இருந்திருப்பா, அப்படி இருக்கும்போது நான் போகாதுன்னு சொல்ல நீ தானே போன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ ரேவதி அப்புறமா சுவாதியும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எதுக்காக நீ இப்போ வந்த, நாங்கள் தான் சொன்னோம்ல உனக்கு எல்லா விதத்துலேயும் உனக்கு அவசரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க திட்டிகிட்டு இருக்கவும், என்னக்கா நீ இப்படின்னு போட்டு திட்டிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் கல்யாண விஷயத்துலையும் சரி, அதே மாதிரிக்கு நவீன் காணாமல் போன விஷயத்துலையும் சரி, அம்மா கிட்ட நீ மன்னிப்பு கேட்குற விஷயத்துலையும் சரி, எல்லாமே உடனே நடக்கணும்னு சொல்லி நீ எதிர்பார்க்க பார்த்தியா, அதுதான் தப்பு, அம்மா பற்றி உனக்கு தெரியும்ல, அப்படி இருக்கும்போது அவங்களுடைய சூழ்நிலையை பார்த்து தான் நம்ம வந்து மன்னிப்பு கேட்க போயிருக்கணும், ஆனால் நீ எல்லாமே அவசரப்பட்டு நீ உடனே நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறது தான் பெரிய தப்பு, இன்னுமெல்லாம் நான் சொல்கிறத கேளு, கொஞ்சம் நீ அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க துர்காவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி கிட்ட வேலை செய்கிறாங்களா அவங்க எல்லாருமே வராங்க. அப்போ உடனே வந்து என்ன எல்லாரும் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி கேட்டுட்டு இருக்கும் போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, நான் தான் அத்தை இவங்களெல்லாம் வர சொன்னேன் அப்படிங்கவோ, என்ன மாப்பிள்ள திடீர்னு எல்லாரையும் வர சொல்லி இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, அத்தை நம்மளுக்கு இந்த வருஷம் நல்லாவே லாபம் கிடைச்சிருக்கு, 4 மடங்கு லாபம் கிடைச்சிருக்கு, அதனால தீபாவளிக்கு போன சாட்டு அவங்களுக்கு கொஞ்சம் நிறையவே கொடுக்கணும், அதாவது 20% உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அதனால என்ன மாப்பிள்ள கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க. அக்கா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க. அக்கா கொஞ்சமாவது உனக்கு ஏதாவது புரியுதா, 20% அவங்களுக்கு லாபம் கொடுக்கணும்னு சொல்கிறீங்க, அப்படின்னா எவ்வளோ ரூபா தேவைப்படும் தெரியுமா, பல கோடி ரூபா தேவைப்படும், இதெல்லாம் வந்து தேவையா, அப்படிலாம் உனக்கு கொடுக்கக்கூடாதுக்கா அப்படின்னு சொல்லும் போது, என்ன சந்திரா அப்படி பேசிட்டு இருக்கிற, இன்னைக்கு நம்மளுக்கு எவ்வளோ தூரம் லாபம் கிடைச்சிருக்கு, அதுக்கு காரணம் அவங்க தானே, அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம லாபத்தில் இவ்வளோ பங்கு கொடுக்கறதுல எந்த வித தப்பும் கிடையாது, அதனால தான் மாப்பிள்ளையே வந்து புரிஞ்சுக்கிட்டு இப்படி பண்ணியிருக்கிறாரு, அதனால மாப்பிள்ளை எடுத்த முடிவுக்கு நானும் சரின்னு சொல்கிறேன், அவங்களுக்கு கொடுக்கறதுல எந்த தப்பும் கிடையாது, மாப்பிள்ளை சொன்ன மாதிரிக்கே நம்ம அவங்களுக்கு இவ்வளோ % வந்து நம்ம தீபாவளிக்கு போனஸாக நம்ம கொடுத்துடலாம், அதனால இந்த விஷயத்துலையும் தலையிடாது அப்படிங்கவோ, இது கெட்டதுமே சந்திரகலா எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. முன்னாடிலாம் அக்கா நான் என்ன சொன்னாலும் சரிதான் மறு பேச்சு பேச மாட்டா, ஆனா எப்போ இந்த கார்த்தி இந்த வீட்டுக்குள்ள வந்தானோ அதுல இருந்து அவன் பேச்சு தான் எடுபடுது, அவன் என்ன சொன்னாலும் சரிதான் உடனே அக்கா சரின்றது அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டுமா என்னையும் என் புருஷனையும் அக்கா கிட்ட போட்டு கொடுத்துட்டான், நம்ம எப்படியோ சமாளிச்சுட்டோம், இவனை சும்மா விடக்கூடாது, இவனை ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து திட்டம் போடுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, மாப்பிள்ளை நீங்கள் சொன்ன மாதிரிக்கே நம்ம இவங்களுக்கு வந்து இத்தனை % நம்ம போனஸாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து அவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா தீபாவளி நாளைக்கு, அதனால நம்ம வந்து தீபாவளிக்கு வேண்டிய பொருளெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி அவங்க குடும்பத்தில் உள்ள அவளுக்கும் ட்ரெஸ்ஸு அது இதுன்னு எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ வந்து வெடிக்கிறதுக்கு அதுவும் வாங்கி கொடுக்கவும், அடுத்து பார்த்தோம்னா ஒரு ஸ்பெஷலாக ஒரு பொருளை வரவழைக்கிறாங்க. அத்தை என்னது இது இப்படி இருக்குது அப்படிங்கும்போது, இது மாப்பிள்ளை படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ உடனே அங்கே பார்த்தோம்னா வந்து சந்திரகலாவை தான் பார்க்குறாங்க, அந்த பாக்ஸில் நம்ம அந்த பொருளை வச்சுருக்கிறோம், அதை வந்து இவங்கள தான் வந்து வெடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்தவங்க பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த வருஷம் இவங்களுக்கு தலை தீபாவளி, அதனால இது நம்மளுக்கு ஸ்பெஷல் அதாவது தீபாவளி ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே வந்து சந்திரகலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இது ஸ்பெஷல் தான், அதாவது இவங்களுக்கு தலை தீபாவளி ரொம்பவே ஸ்பெஷலான தலை தீபாவளி, அது மட்டும் இல்லாமல் கடைசியான தீபாவளி ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து அவங்க சொல்லிட்டு
இருக்கிறாங்க. கார்த்தியும் ரேவதியும் இந்த பொருளை எடுக்க வைக்கணும், அவங்களே வச்சு இதை போட வைக்கணும், அப்போ தான் அவங்க கதை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து ஒரு திட்டத்தை போட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம கணவரை வந்து எப்படிலாம் வந்து அவன் உள்ள தூக்கி வச்சுட்டான், அது மட்டுமா அக்கா கிட்ட இருந்து என்ன போட்டு கொடுத்து என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணனா எப்படியும் நம்ம சமாளிச்சிட்டோம். இன்னைக்கு இவங்க ரெண்டரையும் இந்த உலகத்தை விட்டே நம்ம அனுப்பிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டப்படி அவங்க அந்த பொருளை வாங்கி கொண்டு வச்சிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தலை தீபாவளின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிராண்டா கொண்டாடுறதுக்காக எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு நேரத்துல கார்த்தி வந்து அவங்க ரேவதியையும் இந்த குடும்பத்தையும் எப்படி காப்பாற்ற போறாங்க, அது மட்டும் இல்லாம அவங்களையும் வந்து அவங்க கார்த்தி வந்து சந்திரகலாவோட திட்டத்தை எப்படி முறியடிக்க போறாங்க, அடுத்துதான் இந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சந்திரகலாவோட திட்டத்தை வந்து கார்த்தி எப்படி முறியடிக்க போறாங்க, அது மட்டும் இல்லாம கார்த்திக்கும் ரேவதிக்கும் வச்ச அந்த வேட்டில் வந்து சந்திரகலாவே மாட்டிக்க போறாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.